கொலுசு வந்து இன்னைக்கு தான் காலேஜ் லீவ் இல்லை. என்னோட கொலுசுலாம் வந்துட்டா. ஒரு 4 மணி போல் ஒரு படம் பார்த்தோம், செம்மையாக இருந்துச்சு. வீடியோ லாஸ்ட்டில் நான் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு தெரியாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பவ் vlogs தமிழில் நம்ம இன்னைக்கு ஒன் டே vlog தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் வாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு சாட்டர்டேனால காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. ரொம்ப ஜாலி தான். எந்திரிச்சதே 11:30 மணிக்கு. டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் இட்லி தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா மதியானம் சமைக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் செப்டோல வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம சும்மா விடுவோமா, ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்போ தான் ஒன்று புதுசாக நோட் பண்ணேன், ஃபாதர்ஸ் டே நாளைக்கு. அதனால வந்து ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி தந்தாங்க, 2 rupeesனு தந்தாங்க. இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தேன், ட்ரைகோ நம்மளுது. செம்மையா இருந்துச்சு, ஃபுல்லாக சாக்லேட். இது இந்த ஐஸ்கிரீம் நான் செப்டோல வந்து இப்பயே ஒரு 4 times கிட்ட வாங்கிட்டேன். இது 4th டைம் நான் சாப்பிட்றது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஐஸ்கிரீம். அம்மா அப்பாக்கெல்லாம் வந்து பட்டர் ஸ்காட்ச் தான் வாங்கியிருந்தேன். இது அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் பாருங்களேன், ஃபாதர்ஸ் டே ஜெப்டோனே போட்டுருக்கு. ஜெப்டோன் போட்டு த டேட்ஸ் க்ரானிக்கல்ஸ் அப்படின்னு போட்டு தந்திருக்காங்க. ஃபுல்லாக இங்கிலீஷில் தந்திருக்காங்க. தமிழில் தந்த வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கலாம். புதுசாக இருக்குது, ஃப்ரீயாக வந்துச்சு. ஜெப்டோ என்ன ஃப்ரீயாக தர மாட்டாங்க, ஃப்ரீயாக தந்திருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னு அப்படியே ஆர்டர் போட்டாச்சு. ஃப்ரீயாக சும்மா இல்லாமா? சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மீட் பண்ணலாம். எங்கள் வீட்டு சாட்டர்டே ஸ்பெஷல் வாங்க பார்க்கலாம். கோவக்காய் எனக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் அம்மா சமைச்சிருக்காங்க. நான் வீட்டில் இருக்கனால மாங்காய் பச்சடி இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாட்டி கூட செஞ்சால் எனக்கு எப்போவுமே எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பேபி பொட்டேட்டோ வந்து அந்த மட்டன் கிரேவி எல்லாம் போட்டு செஞ்சாங்க. சி இந்த மாதிரி சுக்கா மாதிரி செஞ்சுருக்காங்க, அந்த மட்டன் மசாலாலாம் போட்டு. அதுக்கப்புறம் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார், காய்கறி போட்டு சாம்பார்லாம் செஞ்சுருக்காங்க. அவ்வளோதான் எங்கள் வீட்டு சாட்டர்டே ஸ்பெஷல். பாய். மதியானம் நாங்கள் வந்து ஒரு படம் பார்த்தோம், 4 மணி போல் ஒரு படம் பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு. தாய் அப்படின்னு ஒன்று, இங்கிலீஷ் மூவி. அது செம்மையா இருந்துச்சு. 2013 எடுத்த படம் அப்படின்னு இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு, ஹாரர் மூவி. அது பார்த்தே 5 o'clock வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த துணிலாம் துவச்செல்லாம் காய போட்டு ஆல்ரெடி காய போட்டுருந்துச்சு, அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை காய போட்டோம். அதுக்கப்புறம் வீடெலாம் பெருக்கிட்டு குளிச்சுட்டு 6 மணிக்கு டியூஷன் பசங்க வந்தாங்க. இன்னைக்கு சாட்டர்டேனால நான் டியூஷன் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டியூஷன் தான் எடுக்கிறேன். யார்கிட்ட காசு வாங்கல, எல்லாமே ஃப்ரீ டியூஷன், கவர்மெண்ட் டியூஷன் தான் எடுக்கிறேன். அதனால வந்து சாட்டர்டே நான் வந்து அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் படிச்சிருப்பாங்களே, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் ஃபோர்ஸ் பண்ணி, சில பசங்க அவ்வளோவா சொன்னதான் படிப்பாங்க, அதனால ஃபோர்ஸாக இருக்கும் கொஞ்சம். அதனால ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக சாட்டர்டே வந்து ஒரு ஃபன் டே மாதிரி. இப்போ வாங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹாய், என்ன பண்ணுறீங்க? சரி கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு தம்பி தங்கச்சிலாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாயந்தரம் போல தான் வந்தாங்க, ஒரு 6 மணி மேலே தான். என்ன ஸ்கூல் லீவ் நல்லா ஜாலியா? எஸ். வந்துட்டா. ஹாய் गाइस, how are you? எல்லாத்து கூட விளாண்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அமிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கள் அம்மா தோசை ஊற்ற சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் என்னோட வேலையே. தோசை ஊற்றிட்டு எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவோம். இந்த மினி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பவ் vlogs தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேன். நான் எதுக்கு இந்த வீடியோ எடுத்தேன், ஒன் டே vlogனா அப்போ நான் என்னென்ன வேலை செஞ்சதெல்லாம் நான் காமிக்கணும்ல. நான் காமிக்காமையே என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் இந்த வேலைலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனையே வந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன், அப்படி இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வாட்டிலேருந்து நான் ப்ராப்பராக போடுறேன்.